ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து தீபாவளி ஸ்பெஷல் அதிரசம் பண்ணலாம். ஸோ அதிரசம் வந்து யூஸ்வலாக எல்லாருமே பண்ணுவாங்க தீபாவளிக்கு. ஆனால் சில பேருக்கு என்னென்னா புதுசாக பண்ணுறவங்களுக்கு அதிரசம் எண்ணெயில் போடுறப்ப பிரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் பிரியாமல் எப்படி நல்ல ஈஸியான மெத்தடில் அதிரசம் பண்ணலான்ட்டு நம்ம பார்க்கலாம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஈஸியான மெத்தடில் பிரியாமல் அதிரசம் பண்ணலான்னு தெரிஞ்சுக்க முடியும். இப்போது அதிரசம்க்கு வந்து நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி வந்து ஒரு ½ ஊற வச்சு அதை வந்து நிழல் உணத்தலாம், ஸ்லைட்டாக உணர்த்தணும். ஆனால் ஈரப்பதம் இருக்கணும் அந்த பச்சரிசியில். அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா அரைச்சி அதை வந்து சலித்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒரு ½ கப்போட கொஞ்சம் கம்மியாக ஜாகரி எடுத்துக்கணும். அதை அப்புறம் பாகு வச்சு இந்த அரிசி மாவோட கலந்துக்கலாம். அதோடு சேர்த்து நம்ம வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கணும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து ஆயில் வச்சு எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுதான் மெயின் மெத்தட் அதிரசம்க்கு. இதை எப்படி பிரியாமல் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ இந்த பச்சரிசியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சு லைட்டாக உணர்த்தின பச்சரிசியை இப்போ வந்து அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு சலிக்கணும். நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு சலிக்கணும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சு அரிசியை அரைக்க போகிறோம். நம்ம வந்து அரைச்சிருக்கிறத நல்லா சலித்து நைஸாக வர மாதிரி சலித்து எடுத்து வச்சுக்கணும். மாவு சல்லடையில் சலித்து எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சலித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம வந்து வெல்லம் பாகு வச்சுட்டு அதோடு இதை சேர்த்து கலரணும். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கப்பு அரிசிக்கு அரை கப்புக்கும் கம்மியாக வெல்லம் எடுத்து இப்போ அந்த வெல்லத்தை இதில் போட்டு பாகு பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கம்பி பாகு வரணும். ஒத்த கம்பிக்கும் கொஞ்சம் கூட கம்பி வரணும். ஆனால் ரெட்டை கம்பி பாகு மாதிரி ரொம்ப திக்காயிடக்கூடாது. ஒத்த கம்பிக்கும் ரெட்டை கம்பிக்கும் நடுவாக பாகு வச்சுட்டு இப்போ நம்ம அரிசி மாவை இதில் போட்டு கலர போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து அரிசி மாவை இதில் பாகில் போட்டு கலரணும். அடுப்பிலிருந்து பாகை கீழே இறக்கி வச்சுட்டு நம்ம இப்போ வந்து அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாகில் கலரணும். இப்போ அதில் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை அதில் ஆட் பண்ணணும். மெயினாக நம்மளுக்கு வந்து பிரியாமல் வரணும்னா முதல்ல வெல்லத்தோட மெஷர்மெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ ஒரு கப்புக்கு அரை கப்போட கம்மியாக வெல்லம் எடுத்தால் நம்மளுக்கு வந்து அதிரசம் பிரியாது. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கலரி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாவை இப்போ வந்து 2 நாளைக்கு நல்லா ஊற வைக்கணும். ஸோ 2 நாள் ஊறினா தான் நல்லா அதிரசம் வந்து சாஃப்டாக உள்ளேயும் வெளியிலையும் ஓரளவுக்கு சுமாரான கிறிஸ்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதனால் இதை வந்து ஒரு 2 டேஸ்க்கு ஊற வைக்கணும். இப்போ இது வந்து 2 டேஸ்க்கு ஊறி எடுத்து வச்சுருக்கோம் நம்ம மாவு. ஸோ இப்போ இந்த மாவில் எப்படி அதிரசம் பண்ணுறது தட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அந்த கலரி வச்சு 2 நாள் ஊறின மாவை இப்போ வந்து நம்ம எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி அப்புறம் இந்த எள்ளில் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு அதில் நம்ம வந்து துவச்சி இப்போ இந்த மாதிரி அதிரசம் ஷேப்புக்கு நம்ம தட்டணும். ஸோ வாழை இலையில் தட்டினா ஈஸியாக வரும். எண்ணெயை தடவி தட்டணும். ஸோ தட்டிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், எண்ணெயில் பொரிக்க போகிறோம். இந்த மாதிரி சின்னதாக உருண்டை பண்ணி இப்போ அதை வந்து எள்ளில் வந்து துவச்சி எடுத்து இப்போ வாழை இலையில் நம்ம தட்டணும். 2 நாள் ஊறினா ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு அதிரசம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கக்கூடாது மாவை, வெளியில் தான் மாவை வைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறும். இப்போ அதிரசம் பாருங்கள் பிரியாமல் அப்படியே நல்லா ஃப்ரை ஆகுது.
அதிரசம் வந்து நல்ல எண்ணெயை குடிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஓரளவு நல்லா ஃப்ரை ஆனோன்னா அதிரசத்தை எடுத்த உடனே நம்ம அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஆயிலெலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வடிகட்டியில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ்ஸிங் போர்டில் போட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த இருக்கிற எக்ஸஸ் ஆயிலெல்லாம் எடுத்துட்டா நம்மளுக்கு உடம்புக்கும் ரொம்ப கெடுதல் கிடையாது. அதே சமயத்தில் டேஸ்டியான வில்லாமல் நல்லா இருக்கிற ரவுண்டாக கிடச்சிருக்கு பாருங்கள் நம்மளுக்கு அதிரசம். ஸோ இந்த மாதிரி அழகாக கிடைக்கும் அதிரசம், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. ஸோ இப்போ அதை அப்படியே நம்ம இந்த போர்டில் போட்டு நம்ம வந்து இப்போ அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி எக்ஸஸ் ஆயிலெல்லாம் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா அதிரசம் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஆயிலும் அவ்வளோவோ இருக்காது, நம்மளுக்கு தைரியமாக நம்ம சாப்பிட முடியும். பாருங்கள் அழகாக வந்துருச்சு அதிரசம். இப்போ பாருங்கள் நல்லா இந்த அதிரசம் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ரவுண்டாக எந்த விரிசலும் இல்லாமல் அழகாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு மெயின் காரணம் வந்து நம்ம வந்து ஜாகரியோட அளவை வந்து கரெக்டாக போடணும். பாகு வந்து கரெக்டான பதத்தில் வச்சு கலரினோம்னா 2 நாள் மாவை ஊற வைக்கணும். கலரினதுக்கப்புறம் பண்ணினோம்னா நம்மளுக்கு வந்து அருமையான ஒரு அதிரசம் கிடைக்கும். ஸோ இது புதுசாக பண்ணுறவங்களுக்கு கூட ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மெத்தடில். ஸோ இது வந்து இந்த தீபாவளிக்கு பண்ணி பாருங்கள் அதிரசம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.